இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு கீழ்ப்படிதல். பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனம். தம்மை தாமே தாழ்த்தினார். சபையார் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 8 வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி. 7 வசனம். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 6 வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் பலமுறை படித்தாலும் இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாம் ஜெப சிந்தையோடு இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நாம் ஓடணுமா? யாரை நோக்கி? இந்த உலகத்தில் பேட்டர்ன் மென்டோ யாரும் கிடையாது, இயேசு தான் மென்டோ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு நன்மை இதில் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே சத்ருவானவன் ஜனங்களை விட்டு எடுக்க நினைப்பது இப்படிப்பட்ட காரியங்களை தான். படிப்படியாய் நம் வசனங்களை தியானிக்கலாம். ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் என் உள்ளத்துக்கும் எழும்ப பண்ணி கட்டுவேன், நடந்து கொள்ளுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார்? எந்த குடும்பத்தை ஸ்திரப்படுத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, உள்ளத்துக்கும், நம்ம போட்டிருக்கு, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரனை எழும்ப பண்ணுவேன், அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியில, ஏலி ஃபேமிலி கீழ்படியில, ஆண்டவர் துக்கத்தோடு சொல்றாரு, யாரு கீழ்படுகிறாங்களோ அவங்களை நான் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் அப்படியே நோக்கமாக இருக்கிறது. யாரை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார், யாரை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், யாரை என் தேவன் உயர்த்துகிறார்? கண்கள், அவர் கண்கள் அப்படியே உலாவிட்டு இருக்கு. கர்த்தருடைய கண்கள் நோட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விளையாட்டு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கீழ்ப்படிதலின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி செய்து மரித்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் 35 வசனத்தில் சொல்றாரு, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி. ஆண்டவர் மோசேயை அழைக்கும் போதே மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. அப்போ என்றைக்கு இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ, என்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்தீங்களோ, சுய விருப்பம் நிறைவேறக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறணும். ஆமென்.
இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப துக்கத்தோட, கடைசி நாட்களில் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார். அவருடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி கீழ்ப்படுகிற தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் யூத ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்டது, இன்னும் புறஜாதிகள் மேல் ஊற்றப்படவில்லை. ஆண்டவர் எந்த ஒரு இடத்தை தேடினார்? ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கணும். கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வருகிறது என்று சொல்லி 133 சங்கீதம் 1 வசனம் 3 வசனம். ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. 3 வசனம் 3. எர்மோன் மேலும் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும், அதாவது அங்கே ஏலியின் குடும்பத்தில் இடத்தில், அந்த இடத்தில் ஆண்டவர் விலகினார். கீழ்ப்படிதலை அவர்கள் எதிர்த்து நின்றார்கள், கீழ்ப்படியவில்லை. ஆனால் சங்கீதம் சொல்லுகிறது அங்கே. அடுத்த வரி வாசிமா. அங்கே, அங்கே அடுத்த வரி. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும். நல்ல கவனிக்கணும். எந்த இடத்தில், அங்கே எந்த இடத்தில் ஆண்டவருடைய கண்கள் எந்த. அநேகர் வந்து உபவாசிக்கிறாங்க, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொழிலை தாரோம், வியாபாரத்தை தாரோம் அப்படின்னு அப்படி ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த இடத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், எந்த இடத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார்? கீழ்ப்படிகிற இடம், பரிசுத்தமான இடம், தேவனுக்கு பயப்படுகிற இடம். ஒரு வீட்டுக்கு அழகு பர்னிச்சர் அல்ல, ஒரு வீட்டுக்கு அழகு எல்சிடி டிவி அல்ல, ஒரு வீட்டுக்கு அழகு உலக பொருளாதாரம் அல்ல. ஒரு வீட்டுக்கு அழகு காட்லினஸ், ஒரு வீட்டுக்கு அழகு தேவனுக்கு பயப்படுகிற பயம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏலியனுடைய ஃபேமிலியில கீழ்ப்படிதல் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு இயேசுவை சந்தோஷப்படுத்த முடியாது. எந்த வீட்டில் கீழ்ப்படிதல் இருக்கோ, எந்த வீட்டில் ஒரு மனம் இருக்கோ, எந்த வீட்டில் வாக்குவாதம் இல்லையோ, அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதை சார்ந்த ஒரு செய்தியை கொடுக்க நான் பாரப்படுகிறேன். பாயிண்ட் நம்பர் 1 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு மனுஷன் இருந்தான், செய்து எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 4 வசனம். யார் உற்று பார்த்து? 3 வசனம். பகலில் தரிசனம் கண்டு என்ன என்றான்? உன் ஜபங்களும் இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் ஒருத்தல் தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். என்ன போட்டிருக்கு? நீ செய்ய வேண்டியதை. நீ பெரிய பணக்கார, 100க்கு அதிபதி, ராணுவ தலைவன், நிறைய அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. பணம் இருக்கிறதுனால ரட்சிப்பு வராது, ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால ரட்சிப்பு வராது. அதனால ஒரு தேவ மனுஷனை கூப்பிடு, அவன் நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தையை சொல்லுவான். ஹல்லேலூயா.
பெரிய 100க்கு அதிபதி கேப்டன், அவன் உடனே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிக்கும் பொழுது என்ன நடந்தது? என்ன கீழ்ப்படிந்தான்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பேசிக்கொண்டிருக்கையில் இறங்கினார். வந்திருந்த பரிசுத்தாவியின் வரம். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் சில பேர் வீடு பரிசுத்தமா வச்சிருப்பாங்க, ஊழியனை அழைத்து அங்க ஜெபம் நடத்துவாங்க, வியாதி சுகமாயிருக்கும். செய்தி நேரத்தில் வசனம் வரும்போது வியாதி சுகமாயிடும். அந்த வீடு கடன்ல இருக்கும், அங்க ஜெபம் நடக்கும் போது அந்த தடையை கத்தர் உடைச்சிருவார். எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஒரே ஒரு கீழ்ப்படிதல், புறஜாதிகள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான். 33ஆம் வசனத்தை வாசிங்க. 33. அந்தபடியே நீர் வந்தது நல்ல காரியம். இங்கே கூடியிருக்கிறோம், தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில். சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டான். ஒரே ஒரு கீழ்ப்படிதல். நீங்க வீட்டில் ஜெபம் நடத்துங்கன்னா நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வாங்க நேரம் இல்லை, குடும்ப ஜெபம் நேரம் இல்லை. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இவர் யாரு? 100க்கு அதிபதி. எப்போ போன் பண்ணாலும் நேரம் இல்லை, எப்போ போன் பண்ணாலும் வேலை வேலை வேலை. சத்துருனுடைய மிகப்பெரிய தந்திரம், தேவ சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும். ஜனங்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கூடாது, வெளியே கொண்டு வந்துடணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எதை காட்டுகிறது? கீழ்ப்படிதல். அவன் பதவியை விட, வேலையை விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வேலையை கொடுத்தது, ஆண்டவர் வீட்டை கொடுத்தது, பணத்தை கொடுத்தது சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்டு. நல்ல வேலை, தேவ ராஜ்யத்தை கட்ட. நல்ல வீடு, தேவ ராஜ்யத்தை கட்ட. பிரைஸ் தி லார்ட். படிப்பு, தேவ ராஜ்யத்தை கட்ட. ஆண்டவராகிய இயேசு கீழ்ப்படிந்ததனாலே பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அவர் கீழ்ப்படிதலை நமக்கு மாதிரியாக வைத்து போனார். இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அவர் கீழ்ப்படிந்தார். எல்லாம் கவனிக்கணும். எங்கே பிரிவினை இருக்கிறதோ அங்கே வாக்குவாதம் இருக்கும். எங்கே பிரிவினை இருக்கிறதோ அங்க ஆசீர்வாதம் இருக்காது. அப்ப கொர்நேலியு வீட்டார் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. சில வீட்டில் மனைவி கீழ்ப்படிறாங்க, கணவர் கீழ்ப்படியல. கணவர் கீழ்ப்படிஞ்சா மனைவி கீழ்ப்படியல, 2 பேரும் கீழ்ப்படிஞ்சா பிள்ளைங்க கீழ்ப்படியல. அப்போ சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம், கீழ்ப்படிதலை விட்டு எடுத்துடுறோம். இந்த இடத்துல சபை ஆரம்பிக்கப்பட்டது எனக்கு ஒன்றும் தெரியாது. பாஸ்டர் போன வருஷம் ஒரு முறை பார்த்தேன், இப்போ ஒரு முறை பார்க்கிறேன். இன்னைக்கு இது வளர்ச்சி காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, போ என்ற கீழ்ப்படிதல். போ, ஒரே ஒரு வார்த்தை, போ, நான் உன்னோட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 18வது கன்வென்ஷன், ஒரே ஒரு சத்தம் காதல, நடத்து, நான் உன்னோட இருக்கிறேன். நடத்து, நான் உன்னோட இருக்கிறேன். நீ போ, ஆரம்பி, ஜனங்களை அனுப்புவேன். ஒருமனப்பட வேண்டியது சபை, கீழ்ப்படிய வேண்டியது சபை, காடைகளை விழப்பண்ண வேண்டியது அவருடையது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். பேதுரு அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்தார். என்னதுங்க? அவருடைய ஸ்டாண்டர்ட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 17ஆம் வசனம். இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள்
சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியில வந்து நின்று 17ஆம் வசனம் வாசிமா 17ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு சந்தேகப்படுகையில் 19ஆம் வசனம், ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 20ஆம் வசனம், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். என்ன போட்டிருக்குங்க? 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 12ஆம் வசனம். அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஸ்டாண்டர்டை விட்டுக்கொடு, என்னுடைய வார்த்தைக்குள்ளவா, உன் ஸ்டாண்டர்ட்ல நிக்காத. நீ குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்ல, ஏன் உயர்வு இல்ல, ஏன் மேன்மை இல்ல? அவங்க ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க. ஏன் ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் பேதுருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். பேதுருடைய அண்டர்ஸ்டாண்டிங், பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க நிறைய பேர். நான் ஏன் போனோம், நான் ஏன் செய்யணும், நான் ஏன் கீழ்ப்படியணும், நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்த்து நிற்காதே, சந்தேகப்படாதே, கீழே இறங்கி போ. வாலிபனே, உன் ஸ்டாண்டர்ட்ல நிக்காத. ஜனமே, உன்னுடைய பொசிஷன்ல நிக்காத. உன் ஸ்டாண்டர்டை விட்டு கீழே இறங்கி வா. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்துகொள், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வா. பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு ஸ்டாண்டர்டை விட்டு கீழே இறங்கினாரோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்துச்சு. சில பேர் ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க. என் படிப்பு என்ன தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் போஸ்டிங் என்ன தெரியுமா, நான் ஏன் அங்க போனோம், நான் ஏன் கை தட்டணும், நான் ஏன் பாட்டு பாடணும், நான் ஏன் அல்லேலூயா சொல்லணும், நான் ஏன் பைபிளை கொண்டு போனோம். ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கி வா. ஸ்டாண்டர்ட் விட்டு இறங்கி வா. இறங்கி வந்தாரு, கீழ்ப்படிஞ்சாரு, ஆவியானவர் வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் வந்தாதான் ஒரு மனம்ன்றது தவறு. ஒரு மனம் இருந்தாதான் ஆவியானவர் வருவாருன்னு பைபிள். புரியுதுங்களாமா? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி, என் ஸ்டாண்டர்ட்ல நிக்க மாட்டேன் ஆண்டவரே, என் ஸ்டாண்டர்டை விட்டு கீழே இறங்குறேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஏன் முழங்கால் போடணும், ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க. நான் ஏன் பைபிளை கொண்டு வரணும், அடே உடும்பு பிடி, ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க. என்றைக்கு அந்த ஸ்டாண்டர்டை விட்டு சந்தேகம், பேதுரு அங்க வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அல்லாமலும் உண்டாயிற்று. அவருடைய ஸ்டாண்டர்ட் 15. எஸ் வாசிங்க. இருபதாம் வசனத்துல தெளிவான வார்த்தை வருது, கீழ்ப்படுகிறார். நீ எழுந்து இறங்கி சந்தேகப்படாமல். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். பிரதர் சிஸ்டர் கையை பிடிச்சி, நீங்க ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். என்னதுங்க? எதுக்கு ஒன்றுக்கும்? அந்த அம்மாவை தனியா விட்டீங்களே, இந்த அம்மா தனியா இருக்கிறாங்க, சாயங்காலம் ஒண்ணா உட்காந்துருங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் கூட போங்க. சூப்பர். யாரோட? இயேசு முன்னாடி போறாரு, பின்னாடி பாஸ்டர் போறாரு, அதுக்கு பின்னாடி நான் போறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் கூட போ. இவர் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் லாசர் ஐயா வார்த்தையை கேட்டார், தேவ வார்த்தையை கேட்டார், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் கேட்டாரு. இன்னைக்கு ஊழியம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ சந்தேகப்படாம இரு, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். நீ சந்தேகப்படாமல் வா, உன் தடைகளை கர்த்தர் உடைப்பார்.
பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல். என்னதுங்க? கீழ்ப்படிதல். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்திலே காத்திருந்தேன், கீழ்ப்படிந்தேன், தேவன் என்னை நிரப்பினார். அல்லேலூயா. பேதுருவே, சந்தேகப்படாத, நீயே ஸ்டாண்டர்ட்ல பேசாதப்பா, இறங்கி வா. இந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, என் வார்த்தையை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரோ, என்றைக்கு தேவனை புரிந்து கொண்டாரோ, மற்றவங்களுக்கு விடுதலை ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய கீழ்ப்படிதல் மற்றவங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுடைய கீழ்ப்படிதல் மற்றவங்களுக்கு விடுதலை. அது வசன வாசிமா 10ஆம் அதிகாரம். இங்கிலீஷ் இருந்தாலும் பரவாயில்ல. இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? தமிழ் இங்கிலீஷ்? இங்கிலீஷ் இல்ல, சரி. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 10:1. எண்ணப்பட்ட எத்தனை பேர் இருந்தாங்களா அவர் கூட? 100க்கு அதிபதி, ஒரு பெரிய ஆபீசர். சில பேர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க. நான் ஏன் பைபிளை கொண்டு போகணும், நான் ஏன் முழங்கால் போடணும், நான் ஏன் கையை தட்டணும்? கவனிக்கணும். என்றைக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்க நிக்கிறாங்களோ, ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் எப்ப கிரியை செய்வார்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் இன்னும் உயர்வு வரல? நல்லா கவனிக்கலாம். உலக பிரகாரமான படிப்பை படிச்சுட்டு அதே ஸ்டாண்டர்ட்ல நின்று என்னை நிரப்போம் திரும்பி திரும்பி பார்க்கறது. அந்நிய பாஷை பேசினா கிண்டல் பண்ணுவாங்க, கை தட்டினா எல்லாம் பார்க்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பார்க்காத, இப்படி பார்க்காத, என்ன பார். எவ்வளோ பெரிய ஆபீசர் இவரு, அவ்வளோ பெரிய ஆபீசர் அப்படியே கீழ்ப்படிந்தார். பிரைஸ் தி லார்ட். தைரியமா இருந்தார். விசுவாசத்தோட 4 காரியம். நம்பர் 1 தேவ பக்தி, நம்பர் 2 தேவ பயம், நம்பர் 3 தர்மம், நம்பர் 4 ஜெபம். 4 காரியம் இருந்துச்சு. பதவியும் இருந்தது, பொறுப்புகள் இருந்தது, அதே நேரத்தில் தேவ பயம் இருந்தது, தேவ பக்தி இருந்தது. இன்னொரு வார்த்தை சொல்றேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்தா. தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி வந்தது. 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லா கைகளை தட்டி, ஆண்டவரே, இந்த சபையிலே ஒரு பலத்த அபிஷேகம் மேல் வீட்டறையில ஊற்றினீரே, அந்த பலத்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். கொர்நேலியுவும் அவருடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கினார். பேதுருவும் அவருடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கினார். பேதுரு யாருன்னா, அதிகமா தனிமைப்படுகிறவர். பேதுரு அதிகமா மேல் வீட்டறையில ஜெபிக்கிறவர். ஜெப நேரத்தை ரொம்ப கவனமா இருப்பார். சீக்கிரமா கீழே இறங்க மாட்டார். சீக்கிரம் எல்லாரோட பேச மாட்டார். என்னைக்கு அவர் பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட்டதோ ரொம்ப கவனமா இருந்தார். பேதுரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். அதான் சொல்றாரு, நீ சந்தேகப்படாத, தீட்டுன்னு சொல்லாத, இறங்கி போ. அவங்கள அனுப்புனது நான் தான், அவங்க உன்னை தேடி வர்றாங்கன்னு கர்த்தர் அனுப்புனார். ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் கர்த்தர் சரித்திரமா மாத்தினார். ஹல்லேலூயா. வாலிபனே, வாலிப தம்பி, உன் ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கி வா. உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. உன்னை நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைப்பாரு. விசுவாசிக்கிறீங்களாமா? கீழ்ப்படிதல். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு கீழ்ப்படிந்தா. அப்போஸ்தலர் நல்லா கவனிக்கணும், கொர்நேலியு ஒத்துழைத்தார். தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துழைத்தார். தேவதூதர் வார்த்தைக்கு ஒத்துழைத்தார். ஆவியானவருடைய வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தார். என்ன தெரியுமாச்சு?
கொர்நேலியு சொந்தக்காரங்களையும் கர்த்தர் தொட்டார், புறஜாதிகளையும் கர்த்தர் தொட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த சபையை சுற்றி இருக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கலாம். இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தொடப்பட நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிதல். ஒன்னே ஒண்ணு, என்னதுங்க? கீழ்ப்படிதல். வாசிக்க கேட்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வார்த்தையை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2:35. நான் என் உள்ளத்துக்கோ ஏற்றபடி செய்யத்தக்க எலும்ப பண்ணி நிலையான வீட்டை கட்டுவேன். நடந்து கொள்வான், அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கவனிங்களா, கவனிங்க, ஒரு தலைமுறை வாழ்றாங்க, அடுத்த தலைமுறை சாபமாயிடுது. ஊழியத்தில் பார்த்ததை சொல்றேனே, ஒரு தலைமுறை நல்லா போயிட்டு இருக்கு, அடுத்த தலைமுறை சாபமாயிடுது. ஏன் ஆயிடுது? அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஏன் ஆகுது? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:26. தேவனுடைய ஆலோசனையில் நீங்கி வைக்கிறேன். ஆகையால் 27ஆம் வசனம் வாசிமா. 27. எல்லாருடைய இரத்த பலிக்கு நீங்கி. 28ஆம் வசனம். ஆகையால் சுய இரத்தத்தை குறித்தும். 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே. அப்பா உயிரோடு இருக்கும்போது, அம்மா உயிரோடு இருக்கும்போது வீட்டில் ஓநாய் வரல, வீட்டுக்குள்ள சாபம் வரல. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியும், ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கவனமா எடுத்து வைப்பாங்க. இது சாபத்தை கொண்டு வரும், இது பாவத்தை கொண்டு வரும். அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அப்பா சொல்லி கொடுத்தாங்க. என்றைக்கு அந்த அப்பாவும் அம்மாவும் மரிச்சாங்களோ, உள்ள பாவம் வந்துருச்சு, சாபம் வந்துருச்சு. இந்த காலை நேரத்தில் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படி, உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சில பேர் சொத்தை வச்சுட்டு போறாங்க, சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கிருபைகளை வச்சுட்டு போறாங்க, தேவனுக்கு பயப்படுற பயத்தை வச்சுட்டு போறாங்க, கொடுத்துட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் 35 ஆண்டவர் துக்கத்தோடு சொல்லுகிறார், நிலையான வீட்டை நான் கட்டுவேன். அம்மா, உன் தலைமுறை நல்லா இருக்கணும்னா இந்த முதல் தலைமுறையை நீ தேவனுக்கு பயப்படணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தாவீது ஜெபிக்கிறாரு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆசீர்வதித்தருளும் தேவரீர் உமது அடியானின் வீடு என்றைக்கும். நம்ம போட்டிருக்கு என்றைக்கும். ஆண்டவரே, நான் ஆட மேய்ச்ச வனாந்தரத்தில் இருந்த என்னை தெரிந்து கொண்டீர், அரண்மனைக்கு கொண்டு வந்தீர், ராஜாவாக மாற்றினீர். இந்த ஆசீர்வாதம் என்னோட அல்லப்பா, என் தலைமுறை இதை அனுபவிக்கணும் என்றென்றைக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லா கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. பேரண்ட்ஸ் கையை உயர்த்தி இப்போதும் வசனத்தை சொல்லுங்க. இப்போதும். பைபிள் வச்சிருக்கீங்களா? படிங்க. 29 படிங்க. இப்போதும் என்றென்றைக்கும்
குடும்ப ஜெபத்தில் இந்த வசனத்தை சொல்லுங்க. பிள்ளைகள் தலை மேல வச்சு இந்த வசனத்தை சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, என் வீடு என் சந்ததி என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரே ஒரு ரகசியம், உமக்கு முன்னாடி இருக்கணும். யாருக்கு முன்னாடி? எல்லாம் போடுறாங்களே, இயேசுவே இந்த வீட்டின் தலைவர். உள்ள போனாதான் தெரியும். ஆனா தாவீது சொல்றாரு, என் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாம் உமக்கு முன்னாடி இருக்கணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். என்றென்றைக்கும். ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு? தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி வாசிமா, போய் இருக்கலாமா? நல்ல கவனி. விசாரித்தான். போ என்றார். எபிரோனுக்கு போ. அதாவது கையில பணம் இருக்கிறதுனால நான் வீட்டை கட்டுவேன் இல்ல. எனக்கு திறமை இருக்குது, பதவி இருக்கிறது, எனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வேன் இல்ல. இப்பதான் வனாந்திர வாழ்க்கையை முடிச்சு உள்ள என்ட்ராவறாரு. கெபில சாப்பிட்டாரு, வனாந்திரத்துல சாப்பிட்டாரு, வெயில்ல கஷ்டப்பட்டாரு, குளிர்ல கஷ்டப்பட்டாரு. திடீர்னு ஒரு உயர்வு வருது. 2ஆம் அதிகாரம். கொஞ்சம் நிதானிக்கிறார். நிதானிச்சு ஜெபம் பண்றார். ஆண்டவரே நான் எங்க போனோம்? ஆண்டவரே எங்க போனோம் கேட்கிறார். அம்மா உனக்கு வேலை இருக்கிறதுனால, சகோதரா உனக்கு நல்ல பதவி இருக்கிறதுனால நீயே முடிவு பண்ணாத, ஆண்டவர்கிட்ட கேள் நான் என்ன செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த வீடு கட்டுறவங்க உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த சபை ஆராதனை பாதிக்கிற மாதிரி எங்கேயும் போயிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். கையில பணம் இருக்கிறதுனால ஆராதனையை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை கொடுத்திருக்கிறாரு, அதை விட்டுட்டு நான் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நீ போவாயானா பலிபீடம் விலகிடும், ஆராதனை விலகிடும், பிரசன்னம் விலகிடும், சத்துருக்கள் வந்துருவான். கையில பணம் இருக்குதா? பாதத்தில் வச்சிருங்க, முழங்கால் போடுங்க. ஆண்டவரே இந்த பணம், இந்த லோனோ, இந்த பணமோ, ஆராதனையோ, சபையோ, என் தேவனை விட்டோ, ஊழியனை விட்டோ ஆண்டவரே என்னை பிரிச்சிடவே கூடாது. வீடு கட்டும் போதே முழங்கால் போடுங்க. ப்ரமோஷன் வந்த உடனே முழங்கால் போடுங்க. இந்த ப்ரமோஷன் ஆராதனையை விட்டு பிரிச்சிடக்கூடாது. இந்த ப்ரமோஷன் என் சபையை விட்டு பிரிச்சிடக்கூடாது. இந்த ப்ரமோஷன் இயேசுவை விட்டு பிரிச்சிடக்கூடாது. இந்த ப்ரமோஷன் தேவ பிரசன்னத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு என்ன பிரிச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பங்கள் பாழா போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேலை கிடைக்கிற வரைக்கும் உபவாசம், ஜெபம், ஸ்தோத்திரம், ஒரு ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டாங்க. வேலை கிடைச்ச உடனே, வீட்டை கட்டின உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இதுல இன்னொரு ரேங்க், இன்னொரு கேங் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் பணம் வந்தாலும், எவ்வளவுதான் மேன்மை வந்தாலும் கரெக்டா ஆராதனைக்கு வந்துடும், கரெக்டா ஆண்டவரை தேடிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு செய்யற பெரிய தந்திரம், ஜனங்களை விட்டு சத்துரு எடுக்க நினைப்பது பதவி அல்ல, பொசிஷன் அல்ல, பொருளாதாரம் அல்ல. ஜனங்களை விட்டு எடுக்க நினைப்பது நிறைய காரியத்துல. ஒரு காரியம் சொல்றேன், எனக்கு செய்தி தலைப்புக்கு ஏற்றபடி, கீழ்ப்படிதல். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது என்ன பண்ணிடுறான்? எடுத்துறான். அப்ப 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் போ, எங்க போலாம்? என்னதுங்க? எங்க போ? எபிரோனுக்கு போ. என்னதுங்க? எபிரோனுக்கு போ. யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா?
யூதாவில் நிறைய பட்டணங்கள் இருக்கு, அருமையான இடங்கள்லாம் இருக்கு, மேப் படிச்சீங்கன்னா தெரியும். ஆனா அந்த அழகான இடத்தை செலக்ட் பண்ணாம ஆண்டவர்கிட்ட விசாரித்தான். ஆண்டவர் சொன்னார், எபிரோனுக்கு போ. அம்மா, உங்களுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரு வைங்களேன், இப்போ அது அவர் வச்ச இடம். அந்த இடத்தை மாத்திராதீங்க, அந்த எல்லையை மாத்திராதீங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். 2ஆம் அதிகாரத்தில் அவர் வார்த்தை சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா, 133ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 133:3. எர்மோன் மேலும் இருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும். அம்மா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வேணும்ட்டு கடன் வாங்காத, ஆசீர்வாதம் வேணும்ட்டு ஃபைனான்ஸ் கிட்ட போகாத. ஆசீர்வாதம் வேணும்னா இயேசுவுக்கு பயப்படு, அவருக்கு கீழ்ப்படி, வந்துரும். எந்த வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும், எந்த வீட்டில் ஒரு மனம் இருக்கோ அங்க தங்கும். எந்த வீட்டில் பரிசுத்தம் இருக்குதோ, எந்த வீட்டில் தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கோ அங்க தங்கும். அதான் வசனம் போட்டுக்குது, அங்கே. சத்துரு தேவனிடத்தில் வருகிறதான நன்மைகளை தடுப்பதற்கு அவன் எடுக்கிற கையில் எடுக்கிற பெரிய ஆயுதம் பிரிவினை. எதை எடுக்கிறான்? பிரிவினை. எங்க பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் பிளாட்பாரத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் அவன் அந்த வார்த்தையை கேட்டு சபைக்குள் வந்தான். அவன் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு அந்த பிச்சைக்காரன் என்று சொல்லப்பட்டவர் இன்னைக்கு பெரிய ஊழியராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அழைப்பு தேவனுடையது, ஒத்துழைப்பு சபையாருடையது. ஆண்டவர் ஏற்றத்தாழ்வை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் அர்ப்பணத்தை பார்க்கிறவர், அவர் கீழ்ப்படிதலை பார்க்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரிவினைகள் வராம பார்த்துக் கொள்ளுங்க. பாயிண்ட் நம்பர் 2, கீழ்ப்படிதலை குறித்து உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரூபனின் பிரிவினைகளால் மிகுதி, மந்தைகளின் சத்தத்தை கேட்க என்ன? ரூபனின் பிரிவினைகளால் 12 கோத்திரம். கவனிங்க, இதுல என்ன பண்றான் இந்த ரூபன்? ஆற்றுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும். ரூபன் யார்? அப்பாவால் சபிக்கப்பட்டவன். ரூபனை அப்பா சபிக்கிறார். தேவ மனுஷன் மோசே, ரூபன் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக அப்படின்னு ஜெபிக்கிறார். ஆண்டவர் கிருபையாய் சாபத்தை மாற்றி ஒரு ஊழியனின் ஜெபத்தை கேட்டு ரூபனை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். யாக்கோபு தகப்பன், ரூபன் பிள்ளை. தகப்பனுக்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியத்தை ரூபன் செய்ததனால சபிக்கப்பட்டவனாய், தண்ணீரை போல் தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்ற சாபம் அவன் மேல் இருந்தது. ஆனா மோசே கிருபையாய் ஜெபித்தார். பாருங்க, வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூபன் புத்திரருக்கும் திரளாயிருந்தது.
ம் ம் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக போதும். 3ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆடு மாடுகளுக்கு. 4ஆம் வசனம் வாசிமா. 4ஆம் வசனம். தயை கிடைத்ததானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எகிப்திலிருந்து இவர்களை கொண்டு வந்ததே கானானுக்குள்ள கொண்டு போக. அம்மா, உனக்கு வியாதியை சுகமாக்கினது பரலோகத்து கொண்டு போக. உனக்கு சுகத்தை கொடுத்தது நித்திய ஜீவனை சுதந்தரிக்க. பிரைஸ் தி லார்ட். கஷ்டப்பட்டான் ரூபன், பாடுகளை பட்டான். ஆனால் ஆடு மாடு அதிகமாயிடுச்சு. உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, காலையில சீக்கிரம் வரவனுக்கு மன்னா கிடைக்கும். சீக்கிரம் வரவனுக்கு மன்னா கிடைக்கும். இவன் என்ன பண்ணிட்டான், மன்னாவை அந்த வானத்தின் அப்பம் தானிய விழுந்த உடனே மறுநாளைக்கும் சேர்க்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் சொன்னார், மறுநாளைக்கு சேர்க்காதப்பா, எக்ஸஸ் ஆக ஆக, பணம் அதிகமாக ஆக, சொத்து அதிகமாக ஆக, கவனம் எல்லாம் அதிகமால போயிடும். அது எப்படி பாதுகாக்கலான்னு போயிடும். இன்கம் டேக்ஸ் வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா, பயம் வந்துடும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், அன்றென்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். இந்த ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் கானான் வேண்டாம், ஆடு மாடுகள் வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவன் விரும்பின இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் விரும்புகிற இடம். தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வேலை நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களை தேவன் அழைத்தது கானான். வசனம் என்ன போட்டிருக்கு? என்னாகமம் 32ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 32:7 வசனம். போகாதபடிக்கு, அதாவது சபை விசுவாசத்துல போகுது, கூட இருக்கிற ஆள் விசுவாசத்தை கெடுக்கிறான். சபை சொல்லுது பரலோகம், நித்திய ஜீவன், பரிசுத்தம். இன்னொரு ஆள் சொல்றான், இல்ல இந்த உலகம் அப்படின்னு சொல்றான். வாசிக்க கேட்போம். 13ஆம் வசனம். மூண்டது. ம் 14ஆம் வசனம். இப்போதும் பாவமுள்ள பெருங்கூட்டம் எழும்பியிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை விட்டு பின் வாங்கினதினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்திலே இருக்க பண்ணுவார். ஒரு பக்கம் சத்துரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் இந்த ரூபன் தொல்லை அதிகமாயிடுச்சு. ரூபனே, ஜனங்களை இடர பண்ணாத, சபையை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்பவுமே சபையில நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும். நம்ம சாட்சி பக்தி விருத்தியை உண்டாக்கணும். நம்ம வேலை பக்தி விருத்தியை உண்டாக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப் பக்தி விருத்தியை உண்டாக்கணும். ஆண்டவர் அழைத்தது கானான். ஆனா அவங்க சொல்றாங்க யோர்தான், இங்கே இருக்கிறோம். அம்மா, அவன் சொல்றான் இது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். நான் சொல்லுகிறேன், அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் அல்ல. இந்த வேலை உனக்கு தகுந்த வேலை அல்ல. இந்த வேலை தேவ ராஜ்யத்தை கட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
இந்த காலை நேரத்தில் சொல்லுகிற சத்தியம் 77ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 77ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஆட்டு மந்தையை போல வழி நடத்தி. மோசே ஆரோன் என்பவர்களால். அதாவது என்ன பிரச்சனைன்னா, வனாந்தரத்தில் வேதம் சொல்லுது மேய்ப்பர்கள் தான் மந்தையை நடத்தணும். ஆனா 32ஆம் அதிகாரம் என்னாகமத்தில் என்ன விஷயம்னா, இவன் மந்தை மேய்ப்ப நடத்துறான். மோசே தான் ஜனங்களை நடத்தணும். ஜனம் மோசையை பார்த்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மோசே வெளிப்பாடுகளை பெற்றவர். ஆனால் இவனோ உலக பொருளாதாரத்தை வச்சு அங்க போராடுகிறான். வேதம் சொல்லுகிறது 77ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை வழி நடத்தினீர். சபை நல்ல கவனிங்க. பிதா சொன்னதை ஏசப்பா செஞ்சாங்க. ஏசப்பா சொன்னதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத அப்போஸ்தலர்கள் செய்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறத சபை செய்கிறது. அதுக்கப்புறம் ஆவியானவர் இறங்கி வருகிறார். புரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 16:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ரூபன் புத்திரர் எதுல கவனமா இருந்தான்? புசிப்பு குடிப்பு. எப்படி மந்தையை பெருக்கலாம் அதுல இருந்தான். அம்மா மந்தையை பெருக்க இல்ல. கவனிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றேன். என் தேவையை விட என் இயேசுவின் தேவை பெரியது. என் தேவையை விட இயேசுவின் தேவை பெரியது. என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தில் மறைந்திருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன இடம் கானான். அந்த வார்த்தைக்கு ரூபன் கீழ்ப்படியில. ரூபன் கீழ்ப்படியில பாவத்துக்கு இன்னும் இடம் கொடுத்தான். தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்தான். வாசிக்கலாமா? ரோமர் வாசிங்க. ரோமர் அதே வார்த்தை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 5:15. ஆனாலும் என்னமா? மீறுதலின் பலன். நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றேன். மீறுதல், தவறான மீறுதல். மீறுதல் இருக்கிற இடம் மீறினான். ரூபன் புத்திரன் தேவனுடைய வார்த்தையை மீறினான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்னான். பிரிவினைகள் எல்லாம் என்ன பாருங்களேன். என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தில் என்ன இருந்துச்சுன்னா பிரிவினைகள். என்ன இருந்துச்சு? அம்மா உன் வீடு குடிசையா இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன இடமா இருக்கலாம். அந்த வீட்டில் பிரிவினை இல்லாம நீ பார்த்துக்கிட்டீன்னா அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். பிரிவினை. ஒரு ரூபன் புத்திரன் 12 கோத்திரம், அவனுடைய பிரிவினை மோசையின் இருதயத்தை பாதித்தது. ஆண்டவருடைய மனசை பாதித்தது. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அதுல நியாயாதிபதிகள் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்றைக்கு இந்த சபைக்குள்ள வந்தீங்களோ அந்நிய போதனைகள் வேண்டாம், அந்நிய உபதேசங்கள் வேண்டாம். அதை உன்னை நாசப்படுத்தி விடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். பிரிவினை. இந்த பிரிவினை எங்க ஆரம்பிச்சதுன்னா தோட்டத்தில். எங்க ஆரம்பிச்சது? அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3:1. தேவனாகிய கர்த்தர் பார்க்கிலும் தந்திரமுள்ளதா இருந்தது.
நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். 3ஆம் வசனம், தொடவும் என்று சொன்னார். என்று சொன்னார். கவனிக்கணும், பழத்தை கொடுத்துட்டு பிசாசு தேவனுடைய பலத்தை எடுத்துட்டான். பழத்தை கொடுத்துட்டு தேவனுடைய மகிமை எடுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருத்தர் gift கொடுக்கறானா கவனமா வாங்குங்க. ஒன்னு கொடுக்கிற மாதிரி கொடுத்தா ஒன்னு போய்டும். எல்லா கல்யாணத்துக்கு போய்டாதீங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கு போய்டாதீங்க. தேவனை விட்டு விலகிடுவாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்க அவங்களை கனப்படுத்தணும்னா போய் மொய்யை வச்சுட்டு வந்துருங்க. வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. பிசாசுகளின் உபதேசம், அசுத்தம் நிறைந்த இடத்துல ஆவியானவருக்கு வேலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு பாவி நுழையலாம், ஒரு பாவி இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் நுழையாது. மறுபடியும் புரியுதாமா? காட்ஸ் பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல யார் நுழையறான்? ஒரு பாவி நுழையறான். ஆனா காட்ஸ் பிரசன்ஸ் பாவம் இருக்கிற இடத்துல இருக்காது. தேவனுடைய பிரசன்னம் விலையேற பெற்றது. 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரிவினை, கீழ்ப்படியாமை ஒரு பிரிவினையை கொண்டு வந்தது. வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 128 வாசிமா. ஆதியாகமம் 1:28. நோக்கி பழுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஜீவ ஜந்துக்களையும் சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 3:24 வாசிமா. அவர் மனுஷனை துரத்தி விட்டு வழியை கிழக்கே சபை கவனிக்கலாம். குடும்பம், அதாவது மனுஷன் இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே நேரடியாக அவங்களை ஆசீர்வதிச்சார். தேவனே ஆசீர்வதிச்சார். கொண்டு வந்தது அவர்தான், கீழ்ப்படிய சொன்னது அவர்தான், தோட்டத்தை கொடுத்தது அவர்தான், உலாவனது அவர்தான். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படியில துரத்திட்டார். எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. கீழ்ப்படியாமை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு கீழ்ப்படியாத ஒரு மனைவி, ஒரு லேடி இருக்கு, கல்யாணம் ஆன ஒரு லேடி இருக்கான்னு வைங்களேன், ஒரு கீழ்ப்படியாத ஒரு லேடி இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட கீழ்ப்படியாத ஒரு லேடியோட ஒரு திருமணமான கீழ்ப்படியாத ஒரு லேடி, ஒரு பெண் பழகும் போது அந்த கீழ்ப்படியாமை உள்ள வந்துடும். மனைவியை நேசிக்காம மனைவியை அசட்டை பண்ணுகிற ஒரு புருஷனோடு இன்னொரு புருஷன் பழகுவானால் அதே ஸ்பிரிட் அங்க ஒட்டிக்கும். அதே ஸ்பிரிட் அங்க ஒட்டிக்கும். பஸ்ல பார்த்தேன் ஒரு காரியம். அவ கணவருக்கு போன் பண்றா, அத்தான் பஸ் ஏறிட்டேன். பஸ் அந்த லேடி கால் பண்றா, கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்றா, ஏன் அவருக்கெல்லாம் கால் பண்ற? அவசியம் இல்லை. சத்தமா கூட சேர்ந்து சொல்றீங்களா? அப்பால போ பிசாசே. சத்தமா சொல்லுமா? சரியா சொல்லலையே. என்றைக்கு தேவனுக்கு விரோதமா, வசனத்துக்கு விரோதமா ஒரு காரியம் வருதுன்னா அது நல்ல ஆவி இல்ல, அது பிசாசின் ஆவி. எனக்கு தெரியும், சில பெண்கள் எல்லாம் கணவரை கல்யாணம் ஆன புதுசுல அத்தான் மரியாதை கொடுத்த ஆளெல்லாம் இப்ப செத்தான். ஏன்? அவ போன இடம் அப்படி, பழகின இடம் அப்படி. இஸ் லார்ட். எடிங்க ஏறும்போது அத்தான், ஆபீஸ் உள்ள போயிட்டேன், இப்ப போனே வரல. ஏன்னா அவ பழகின தோழி அப்படி. அவ புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுறவ. அவ புருஷனை எப்படி கூப்பிடுற?
ஏன் சிஸ்டர் போயிட்டு, ஏன் சிஸ்டர் உங்க வீட்டுக்காரனை வாடா போடான்னு கூப்பிடுங்க கேட்டா அது சொல்லுது, ஸ்கூல்ல பசங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன், அதனால எங்க வீட்டுக்காரனையும் பேர் சொல்லி கூப்பிடுறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்த்து பழகும் போது நல்லா சொல்லுங்கம்மா, பார்த்து பழகும் போது என்ன ஆவி உள்ள இருக்கு பார்த்துட்டு பழகு. சத்தமா பார்த்துட்டு நிதானிச்சு. அதாவது வாசிங்க ரோமர் 16:17. ரோமர் 16:17. அன்றியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்றியும் சகோதரியே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அன்றியும். என்ன பார்த்து இல்லை, அன்றியும் சகோதரரே. என்ன பார்த்து சொல்றீங்கம்மா? தனியா விட்டாங்களா அவங்கள? சகோதரரே. அடுத்தது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் சொல்லுங்க, இடரல்களை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவளை விட்டு. என்ன பார்த்து ஏமா சொல்றீங்க? அவளை விட்டு விலகிடுங்க. உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புரியுதா உங்களுக்கு? வேதம் சொல்லுது கணவரை நேசிக்கணும். வேதம் சொல்லுது மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். வேதம் சொல்லுது மனைவியே நேசியுங்கள். கீழ்ப்படி, மனைவிக்கு நேசி, கீழ்ப்படிங்க, அன்பு காட்டுங்க. பைபிள்ல உபதேசம் இப்படிதான் இருக்குது. என்னதுங்க? உபதேசம் இப்படிதான் இருக்கு. முக்காடு போடணும். பிசாசுகளின் உபதேசம் சொல்லுது முக்காடு போடாத. என்னதுங்க முக்காடு? அன்னைக்கு தெரிஞ்ச ஆளா இருக்குன்னு ஒரு பையனுக்கு பிரைஸ் லாட் பண்ண. அவன் சொன்னான், நான் பையன் இல்ல பொண்ணு. நான் பையன் இல்ல பொண்ணுக்கு பிரைஸ் லாட் பண்ணா பையன்றான், பையனு பிரைஸ் பண்ணா பொண்ணுன்றான். பிரைஸ் லாட்டே பண்ணல, போ நீயே பண்ணு. யார் பையன் யார் பொண்ணுனே தெரியல. கற்றுக்கொண்ட என்னமா போட்டிருக்கு? அம்மா வேதம் சொல்லுது ஒரு மனமாயிரு. என்னதுங்க? அன்பாயிரு, மனைவியை நேசி, புருஷனை நேசி, பிள்ளைகளை நேசி. நிறைய பேர், சில பேர் உருப்படாம போனதுக்கு காரணம் தெரியுமா? அவங்க பழகன ஆவி அப்படி. அவங்க பழகன ஆவி அப்படி. சிலரோட பேசினா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மனசு. சில பேரை பார்த்தால் சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டாலே சமாதானம். சத்தமே காணுமே. அல்லேலூயா சொல்லுப்பா. சில பேரை பார்த்தால் பரிசுத்தத்தில் வளரலாம், சில பேரை உள்ளதும் போயிடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா. உயிரோட சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன உபதேசம்? பிசாசுகளின் உபதேசம். என்னதுமா? கற்றுக்கொண்ட. என்ன போட்டுக்குதுமா வசனம்? கற்றுக்கொண்ட. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும். ஐயோ, ஆபீஸ்ல இருக்கிறவன் பிரிவினை உண்டாக்குறானா? காலேஜில் படிக்கிறவன் இடரல் உண்டாக்குறானா? எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையா இல்லைனா நீ ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் சத்ருவா மாறிடுவ. நீ சத்ருவா மாறிட்டினா ஆண்டவர் பட்டயத்தை வச்சுட்டு நிப்பார். சத்தியத்தை பேசுற கழுதையை அடிக்காத. சத்தியத்தை பேசுற அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்தாத. உபதேசத்தை பேசுற பாஸ்டரை நீ அசட்டை பண்ணாத. பிரைஸ் தி லார்ட். பிரிவினைகளையும் இடரல்களை உண்டாக்குகிற ஆளோட பழகாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் புருஷன் சொல்லுவார், அம்மா ஃபோனில் சொல்லுவார் சீக்கிரம் வா. ஆனால் இவ பழகாத ஆளோட ஃப்ரெண்டு தோழியோட பழகுவா. அவ சொல்லுவா இரு 10 நிமிஷம் இருந்துட்டு போ. என்னதுங்க? கணவர் சொல்லுவார் சீக்கிரம் வாமா, ஆராதனைக்கு போனோம் டைம் ஆகுதுமா.
அவ சொல்லுவா, இரு தோழி கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அந்த தோழி சொல்றா, இரு நம்ம பாட்டெல்லாம் முடிஞ்சு போகலாம். சத்தமா சொல்லு, அப்பாலே போ, சத்தமா சொல்லுங்கம்மா. வெரி குட். கையை உயர்த்தி, ஆண்டவர் முதலிடம். பிரைஸ் தி லார்ட். புரியுதாமா? அந்த கணவரை கொடுத்தது இயேசு, அந்த மனைவியை கொடுத்தது இயேசு, அந்த பிள்ளைகளை கொடுத்தது இயேசு. ஒழுங்கினம் இருக்கிற ஆள, அம்மா கவனிங்க, ஒழுங்கினம் இருக்கிற ஆளோட அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உனக்கு வேணாம். உன் வாழ்க்கையை அழிச்சிடும். இடரலை உண்டாக்குற ஃப்ரெண்டு வேணாம். அவன் நல்லா தான் ஃபேன் ஷர்ட் போட்டான், என்றைக்கு உபதேசத்தை விட்டானோ, என்றைக்கு வசனத்தை விட்டானோ, கத்தி எடுத்து அவனே ஃபேன்ட்டை கிழிச்சுக்கிட்டான், அவனே காதை ஓட்ட போட்டுக்கிட்டான். புரியுதுங்களா? வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, பிரிவினைகளையும் இடரல்களையும். அப்போ என்னாக 32 என்ன இருக்கு? காத்தோம் ரூபன் என்ன பண்ணிட்டான்? பிரிவினைகள் இடரல்கள். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இல்லாவிட்டால் 2:14 2:14 அதான் 2:14 14ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் நான் வாசிக்கட்டுமா? ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அண்டர்லைன். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு, வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இங்க ஒரு பிரசங்கம், இங்க உங்க பாஸ்டரு. ஆனா சில இடத்துல பாக்குறேன், அவங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு யார் வர உட்கார்ந்து இருக்கிறா? இங்க ஆராதனைக்கு வந்தாங்க, கை தட்டியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஒப்பு கொடுத்தாச்சு, அர்ப்பணிச்சாச்சு. வீட்டுக்கு போனா யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. பிலேயாம். யாரு? யாருமா? பிலேயாம். பிலேயாமினுடைய போதகம் என்ன தெரியுமா? இடரலை உண்டாக்குவது, சபையை விட்டு பிரிப்பது, பாவத்தோடு ஐக்கியப்படுத்துவது. பிலேயாமினுடைய போதகம் தேவனுடைய கோபாக்கினியை கொண்டு வரும். பிலேயாமினுடைய போதகம் உன் வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும். பிலேயாமினுடைய போதகம் உன் சந்ததி அழிச்சிரும். செழிப்பின் உபதேசம் எல்லாம் பிலேயாமினுடைய போதகம். செழிப்பு வேணான்னு சொல்லல, எனக்கு அவர் செழிப்பு. என் கஞ்சி தொட்டியே அவர் தான். அவர் படி அளக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்த உண்மை. பிலேயாமினுடைய போதகம். வேதம் சொல்லுது, ஆண்களின் வஸ்திரத்தை பெண்கள் உடுத்தலாகாது. ஆனா பிலேயாம் சொல்றான், நீ போட்டுக்கோ, ஆண்களின் வஸ்திரத்தை போட்டுக்கோ. பிலேயாமினுடைய போதகம் உபதேசத்தை கெடுத்துரும். ஆனா ஆவியானவருடைய போதகம் குடும்பத்தை கட்டி எழுப்பும். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தோழனை தோழிய காலேஜில் ஸ்கூல்ல தோழன் தோழி கவனிக்கலாம். சத்துருனுடைய மிகப்பெரிய குறி என்ன தெரியுமா? கவனிங்க, எல்லாம் கவனிங்க. ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியாதனால ஆதாமோட ஸ்ட்ரைட்டா மோத முடியல. ஏவால அடிச்சு ஆதாம் அடிச்சான். ஏவால அடிச்சு ஆதாம் அடிச்சான். கேரம் போர்டில் ஒரு காயினை, சில காயினை ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியல, பக்கத்து காயின் அடிச்சு இத கோல் பண்ணுவான். அப்பா அம்மா வைராக்கியம் பரிசுத்தம், பாப்பா பிசாசு கிட்ட நெருங்க முடியல, இங்க அடிச்சு அப்பா அம்மா ஜெபத்தை குறைப்பான். கேர்ஃபுல், கவனமா இருங்க. பிலேயாமினுடைய போதகம் வேண்டாம். அப்பா அம்மா பரிசுத்தாவில நிரம்பி இருக்கும் போது பிள்ளைகள் கீழ்ப்படிய வேணும்.
கணவர் பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கும் பொழுது மனைவி கீழ்ப்படியணும். மனைவி பரிசுத்தாவில் நிரம்பி சொல்லுகிற வார்த்தைக்கு கணவன் ஒத்துழைக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளையாமினுடைய போதகம் வேண்டாம். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் எழுதிட்டு இருக்கீங்க. சில பேர் எழுதுறது ரொம்ப நல்ல பழக்கம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எழுதுறீங்க. பிரிவினைகள் ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வந்துடும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கீழ்ப்படிதல்னா என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த வசனத்தை வாசிமா மறுபடியும். 77ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். சங்கீதம் 77:20. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை. நன்றி. அப்ப சபையை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பனை தராரு, அவர் கையில பிரமாணத்தை தராரு. ஆனா ஆசீர்வாதங்களை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துருச்சு. பாயிண்ட் நம்பர் 3 வாசிக்க கேட்போம் ஒரு வார்த்தையை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். நன்றி. 10ஆம் வசனம். தேமா யார்? பவுலுடைய உடன் ஊழியன். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. பவுல் யார்? தேமா யார்? கவனிக்கலாம். பவுல் இந்த பிரபஞ்சத்தை வெறுத்தவர். பவுல் சொல்லுகிறார், என்னமா சொல்றார்? பவுல் யாருமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பவுல் யார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். லாபமாயிருக்கிறவைகளை வாசிங்கம்மா. 11ஆம் வசனம். அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன். பவுல் இந்த பிரபஞ்சத்தை வெறுத்தவர். தேமா ஏன் பவுலோடு இருக்க முடியல? தேமா ஏன் பவுலோடு இருக்க முடியல? ஏன் இருக்க முடியலனா, பவுல் என்ன சொல்றாரு? மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர்ல சொல்றாரா? ஆனா தேமா சொல்றான் கீழானவைகளை நாடுங்கள். பவுல் சொல்லுகிறார் மேலானவைகள். ஏன் தேமா விட்டுட்டு போயிட்டான்? பவுலை விட்டுட்டு. பவுல் தேவனுக்குரியவைகளை தேடுகிறவர். இன்னைக்கு சபையை விட்டுட்டு, ஊழியங்களை விட்டுட்டு, ஊழியக்காரரை விட்டுட்டு ஏன் சில பேர் பிரிஞ்சு போறாங்க? இந்த பிரபஞ்சத்தின் ஆசை இழுத்துருச்சு. இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தா பரிசுத்தம். இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்தா டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, குடிக்காத. ஆனா வேற சில இடம்லாம் இருக்குது. அங்க போனா குடிக்கலாம், அங்க போனா சினிமா பார்க்கலாம், எப்படியும் வாழலாம். ஆனா இது ஆவியானவரால் ஆரம்பிக்கப்பட்டது, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. ஏன் தேமா பவுலோடு இருக்க முடியல? பவுல் ஒரு காரியத்தை வெறுக்கிறார், தேமா உலகத்தை நேசிக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. கொடுத்த செய்திக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும், தலைப்புக்கு பிரயோஜனமா இருக்கணும். 7ஆம் வசனம். இது முதல் வாசிமா. கரெக்ட். 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினாராம். எதிர்ப்புகள் வந்தது, பாவம் வந்தது, அசுத்தம் வந்தது. ஆனா பவுல் சொல்றாரு, அவைகளை எதிர்க்க தேவன் என்னை பலப்படுத்தினார். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாய். கர்த்தரோ எனக்கு துணையாய். இந்த விசுவாச ஓட்டத்தில் பவுல் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். 7ஆம் வசனம் என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை கரெக்டா செஞ்சார், அதை கீழ்ப்படிந்தார். அவர் மாத்தல, மாத்தி பேசல, இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கல. ஆண்டவர் எதை சொல்ல சொன்னாரோ சொன்னார், எதை எழுத சொன்னாரோ எழுதினார். இது அசுத்தம்னா கடிந்து கொண்டார், இது பரிசுத்தம் சொன்னார், கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிஞ்ச உடனே சொல்றாரு அவரு இந்த 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், கர்த்தரோ எனக்கு துணை நின்று. என்னதுமா? ஏன் கர்த்தர் கூட நின்னாரு? உபதேசத்தை பேசும்போது 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். உலகத்தை வெறுத்த பவுலுக்கு தீமை வந்துச்சு. உலகத்தை நேசித்த தேமாவுக்கு தீமை வரல. கலங்கினார் பவுல். ஆனா ஆண்டவர் பேசுறாரு, பவுல் நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எதை காண்பிக்கிறது? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை கீழ்ப்படிந்து நிறைவேற்றினார். இன்னைக்கு ஊழியர் பரிசுத்தத்தை பற்றி பேசும் பொழுது சில பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன் பவுலோட தேமா இருக்க முடியல? ஏன் பவுலோட தேமா இருக்க முடியல? பவுலோட தேமா இணைஞ்சது சரீரம், இருதயம் இல்லை. சரீரம் இணைவதல்ல, இருதயம் தான் ஊழியத்தோட இயேசுவோட இணையணும். இயேசுவோட இருதயம் இணையுமானால் ஊழியனுக்கு கீழ்ப்படியும். பிரைஸ் தி லார்ட். தேமா உலகத்துக்குரியவைகளை தேடினான். பவுலோ என்ன சொல்லுகிறார்? மேலானவைகளை. என்ன போட்டிருக்குமா? மேலானவைகளை தேடுங்கள். இன்னொரு வார்த்தை 11ஆம் வசனம், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். யார் இருக்கிறா? லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். தீமோத்தேயு, எப்பாப்ராத்து, தீத்து இவங்கெல்லாம் கூட நின்னாங்க. பவுலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த பரிசுத்த ஆராதனையில சபையே உங்களை பார்த்து சொல்றேன், பிரிவினைகளை கொண்டு சத்துரு கீழ்ப்படிதல் எடுத்து போட்டுறான். வாசிங்க, ஒருமனப்படுகிற இடங்களில் தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது? வாசிக்கலாமா ஒரு வார்த்தை? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? வாசிமா அந்த வசனத்தை. 15ஆம் அதிகாரம். அவசியமான இவைகளை அல்லாமல் இருப்பது. 22. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும், அதாவது பவுல் இல்லாம பர்னபா இல்ல, பர்னபா இல்லாம பவுல் இல்ல. கவனிக்கணும். ஒருமனப்படும் போது சத்துருக்கள் ஓடினார்கள், பிசாசுகள் அலறியது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அம்மா, இந்த சபையோடு இயேசுவோடு வசனத்தோடு நீ கீழ்ப்படிந்து இருப்பாயானால் உன் வாழ்க்கை சரித்திரமாயிடும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 39ஆம் வசனம். வனாந்தரத்திலே
இவனே இராமல் எகிப்திலிருந்து புறப்பட்டு, நல்ல கவனிங்க, பல லட்சம் புறப்பட்டது. கானானுக்குள்ள போய் சேர்ந்தவன் 2 பேர் தான். எத்தனை பேரு? ஏன் 2 பேர் தெரியுமா? ஆண்டவருடைய மனசுல கானான், இவன்களுடைய மனசுல எகிப்து. புரியுதுங்களா? வெங்காயம், பூண்டு, ஆகாரம், இததான் அவனுக்கு கவலை இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரிவினைகள் உள்ள வந்துச்சு. வாசிங்க, பிரிவினைகள் உள்ள வந்தது. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவங்க என்ன பண்ணாங்க சிஸ்டர்? கீழே போட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி பரம்ப செஞ்சாங்க, பிரிவினையை உண்டாக்கிட்டாங்க, சபைக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, கானானை தருவேன். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 14:7. நல்ல தேசம், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கிய ஒருவனும் சபைக்குள்ள கீழ்ப்படியாதவன், சபைக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வந்தவனை பார்த்து சொல்றாரு, எவன் சபைக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்தியோ கானானுக்குள்ள போக முடியாது. சபைக்குள்ள எவெல்லாம் எதிர்த்து நின்னையோ எங்க வர முடியல? கானானுக்குள்ள வர முடியல. கீழ்ப்படிஞ்ச 2 பேர் போனான், ஜோஷுவா, காலேப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்த நல்ல சபைக்காய் கையை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். தேவன் கொடுத்த நல்ல ரட்சிப்புக்காய் கையை தட்டி சோதனம் பண்ணுவோம். தேவன் கொடுத்த நல்ல மெய்ப்பனுக்காய் கையை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். தேவன் கொடுத்த நல்ல உபதேசத்துக்காய் கையை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தோம் பேரிடத்தில் இருந்ததில்லை, ஆதலால் அழிக்கப்பட்டார்கள். 9ஆம் வசனம், அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். 10ஆம் வசனம், அவர்கள் முறுமுறுத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. சபை நடுவிலே முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, பிரிவினைகள், இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் தேவன் வைத்த இடத்துக்கு போக முடியாது. இந்த பரிசுத்த ஆராதனையில சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரிவினைகளையும் நல்லா கவனிக்கணும். முடிக்கிறேன். இங்க 4 பேரோ 50 பேரோ 100 பேரோ பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இவர்களுக்கு தப்பிட்டினா உன் தலைமுறை நல்லா இருக்கும், உன் பேரன் நல்லா இருப்பான், உன் பேத்தி நல்லா இருக்கும், உன் கணவர் நல்லா இருப்பார், உன் மனைவி நல்லா இருக்கும். பிரிவினைகளையும் இடரல்களையும், சபையின் ஒரு ஒழுங்கு இருக்கு, சபைக்கு ஒரு உபதேசம் இருக்கு, இத கெடுக்கிறவன் பிரிவினைகளையும் இடரல்களையும். இங்க இருக்கிற வாலிபர்கள் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறத கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். உங்ககிட்ட தனி ஜெபத்துல பெற்றோரே உங்களை பார்த்து சொல்றேன், உங்களோட கர்த்தர் பேசுறது உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நிறைவேறும், நிறைவேறும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தேமாவை போல இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து
இந்த உலகத்தில் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட வேண்டாம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கலப்பையை பிடிச்சிட்டீங்கன்னா பின்னிட்டு பார்க்காதீர்கள். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. ஜெபத்தோடு முழங்கால் படியிடலாம். Praise the Lord, hallelujah. Thank you Lord, hallelujah. சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். இந்த பரிசுத்த ஆராதனையில வாயில ஸ்தோத்திரம் வரட்டும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கீழ்ப்படிதலை தாரும். உம்மை இயேசுவே, நான் உமக்கு கீழ்ப்படினோம். இயேசுவே, வசனத்துக்கு கீழ்ப்படினோம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படினோம். இயேசுவே, உமக்கு நான் கீழ்ப்படினோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படினோம். கணவருக்கு கீழ்ப்படினோம். பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படினோம். ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க. எல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரிவினை உண்டாக்குற ஆளை விட்டு வெளியே வா. இடரலை உண்டாக்குற இடத்தை விட்டு வெளியே வா. Thank you Lord. Thank you Lord. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். பல மணி நேரம் ஜெபிங்க. ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஜெபிங்க. பல மணி நேரம் வேதத்தை வாசிங்க. பல மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன் ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கி வா. வைராக்கியமா நிக்காத. பெருமையை விட்டு இறங்கி வந்துடணும். கோபத்தை விட்டு இறங்கி வந்துடணும். எரிச்சலை விட்டு இறங்கி வந்துடணும். வேதம் சொல்லுகிறது, அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபைகளை தருகிறார். Thank you Lord, hallelujah. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியை நான் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியை நான் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு வார்த்தையில் உண்மை உள்ளவர். எரிகோ நிக்கிதா, கீழ்ப்படிங்க. அவர் சொன்ன பொருளை எடுக்க வேண்டாம். அவர் அருவருக்கு இடத்தில் இருக்க வேண்டாம். கீழ்ப்படி. தேவையில்லாத ஐக்கியம் வேண்டாம். இடரல்களை உண்டாக்குகிற உபதேசம் வேண்டாம். பிரிவினைகளை உண்டாக்குகிற ஆட்கள் வேண்டாம். கீழ்ப்படிங்க. அவர் நல்லவர் தான். அவர் வல்லவர் தான். அவர் போதுமானவர் தான். எரிகோவை நிர்மூலமாக்குகிறவர் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு பயந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எல்லா கையை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு வாலிபனை கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை வீட்டில் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை கணவரை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை பிள்ளையை தொடுது. உன் வீட்டில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார்.